ஒரு ஹாஸ்பிட்டலில் நடந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கு 22 வருஷம் கழிச்சு ஒரு கொலைக்கு காரணமாகும்னு யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2025 ரிலீஸ் ஆன ஒரு மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு இங்கிலீஷ் கிரைம் த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் மை ஃபேமிலிஸ் கில்லர் அஃபேர்ஸ். ஒரு ஹாப்பியான கப்பல் பேரண்ட்ஸ் ஆகணுங்கிற ஆசையில் IVF ட்ரீட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறாங்க. தங்களோட உயிரணுக்களை ஃபர்டிலிட்டி கிளினிக்கில் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த நாளில் நடந்தது ஒரு மெடிக்கல் எரர்னு சொல்லலாம். அது வெறும் மெடிக்கல் எரர் மட்டும் கிடையாது, ஒரு லைஃப் எக்ஸ்சேஞ்சே அங்கே நடந்திருக்கு. 22 வருஷம் கழிச்சு ஒரு உண்மை வெளியே வருது. அதாவது இந்த கப்பலோட உயிரணு வேற ஒரு லேடிக்கு இம்ப்ளான்ட் ஆயிடுச்சு. அப்படி பிறந்த அந்த பொண்ணு தன்னோட பயாலஜிக்கல் மதரையும் சிஸ்டரையும் மீட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு நல்லவதானான்னு சிஸ்டருக்கு சந்தேகம் வருது. அதை தெரிஞ்சுக்கிற முயற்சியில் இறங்குறப்ப ஒரு கொலையும் நடக்குது. இதுக்கு யார் காரணம், மோட்டிவ் என்னன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி மைண்ட் ப்ளோயிங் ட்விஸ்ட் இருக்கிற மூவிஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீனில் நைட் டைமில் ஒரு வீடை காட்டுறாங்க. அங்கே ஒரு அம்மாக்கும் பொண்ணுக்கும் காரசாரமாக வாக்குவாதம் நடந்துட்டுருக்கு. அம்மாவோட பேர் கேபி, பொண்ணோட பேர் ஜெனல். இவங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்கு காரணம் ஜெனலோட லவ் மேட்ரு. அந்த பையன் உனக்கு சரியாக வரமாட்டான்னு கேபி சொல்ல, என் வாழ்க்கையில் தலையிடாதீங்கன்னு ஜெனல் சொல்கிறாங்க. கேபி திரும்ப திரும்ப அட்வைஸ் பண்ணவோ ஜெனல் டென்ஷன் ஆகி நீங்கள் செத்தா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு கத்துறாங்க. அப்படியே டேபிளில் அந்த கிளாஸை கீழே போட்டு உடச்சிட்டு ஜெனல் போயிடுறாங்க. எங்கே போகிற, நின்று பதில் சொல்லிட்டு போன்னு கேபி பின்னாடியே போகிறாங்க. அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து ஜெனலோட அப்பா வீட்டுக்கு வரதை காட்டுறாங்க. இவரோட பேர் மேத்யூ, ஆட்டோமொபைல் கம்பெனி வச்சுருக்காரு. இவர் வந்து பார்க்குறப்ப கராஜில் கேபி பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குறாங்க. தலைக்கு பின்னாடி ரத்தமாக இருக்கு. பக்கத்தில் ஜெனல் பேய் எறிஞ்ச மாதிரி நிற்கிறாங்க. ஷாக்கான மேத்யூ கேபி கிட்ட போய் தொட்டு பார்க்குறாரு. கேபி இறந்துட்டாங்கன்னு தெரிய வருது. என்ன நடந்துச்சுன்னு ஜெனல் கிட்ட மேத்யூ கேட்குறாரு. ஜெனல் எதுவுமே சொல்லாமல் அழுகுறாங்க. இதோட இந்த சீன் முடியுது. 6 மாதம் கழிச்சு அடுத்த சீன் ஆரம்பிக்குது. ஒரு வீட்டில் ஒரு லேடி இருக்காங்க. இவங்களோட பேர் நிக்கி. இவங்களுக்கு ஒரு ஃபர்டிலிட்டி கிளினிக்லேருந்து கால் வருது. கால் பண்ணது அந்த கிளினிக்கோட லீகல் கவுன்சிலர். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீங்கள் நேரில் வரீங்களான்னு அவங்க சொல்கிறாங்க. சரின்னு நிக்கி கிளம்பி அந்த லீகல் கவுன்சிலரை மீட் பண்ணுறாங்க. என்ன விஷயம்னா, 22 வருஷத்துக்கு முன்னாடி நிக்கி IVF ட்ரீட்மெண்ட்காக ஃபர்டிலிட்டி கிளினிக்கை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அதாவது செயற்கை முறையில் கருத்தரிக்கிற ட்ரீட்மெண்ட்டு. அதுக்காக நிக்கியும் அவங்க ஹஸ்பண்டும் தங்களோட உயிரணுக்களை கிளினிக்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்டு சக்ஸஸ் ஆகலை. கொஞ்சம் வருஷத்தில் நிக்கி இயற்கையாகவே கருத்தரிச்சிருக்காங்க. ஆனால் லேபில் இருந்த அந்த உயிரணுக்கள் தவறுதலாக வேற ஒரு லேடிக்கு இம்ப்ளான்ட் செய்யப்பட்டிருக்கு. அந்த மிஸ்டேக்கை பண்ண ஸ்டாஃபுக்கு இப்போ கேன்சர் வந்துருச்சு போல். அதனால தான் அவங்க சாகிறதுக்கு முன்னாடி இந்த உண்மையை சொல்லியிருக்காரு. நிக்கியோட உயிரணுக்கள்னால வேற ஒரு லேடிக்கு குழந்தை பிறந்திருக்கு. அதாவது நிக்கிக்கே தெரியாமல் அவங்களுக்கு ஒரு பயாலஜிக்கல் டாட்டர் இருக்காங்க. இந்த விஷயத்த லீகல் கவுன்சிலர் சொல்லவும் நிக்கி ஷாக் ஆகுறாங்க. அந்த பயாலஜிக்கல் டாட்டர் வேற யாரும் இல்லை, ஓப்பனிங் சீனில் காமிச்ச ஜெனல் தான். அடுத்த சீனில் ஹை ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க தான் நிக்கிக்கு இயற்கையாக பிறந்த பொண்ணு. இவங்களோட பேர் எரிகா. பல வருஷத்துக்கு முன்னாடி கிளினிக்கில் நடந்த மிஸ்டேக்கை பற்றி எரிகா கிட்ட நிக்கி சொல்கிறாங்க. ஜெனல் நிக்கிக்கு பொண்ணுனா அவங்க எரிகாவுக்கு அக்கா வேணும்ல. தனக்கு சர்ப்ரைஸாக ஒரு சிஸ்டர் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு கூட எரிகாவுக்கு தெரில. அப்படியே கட் பண்ணி ஜெனலோட வீடை காட்டுறாங்க. நைட் டைமில் ஜெனல் மீட் பண்ணுறதுக்காக ஒரு யங் மேனு பொக்கையோடு வந்து நிற்கிறாரு. இவர் ஜெனலோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, பேர் தாமஸ். இவரை பாய் ஃப்ரெண்ட்னே சொல்கிறேன். இவர் ஜெனலோட அப்பா மேத்யூ கிட்ட தான் வேலை பார்த்துட்ருக்கார் போல். நீ எதுக்கு இங்கே வந்தன்னு ஜெனல் அவரை திட்டுறாங்க. ஏன்னா கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் ஜெனல் பாய் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ணியிருக்காங்க. ஆனால் பாய் ஃப்ரெண்டு இன்னும் ஜெனலை மறக்கல. எப்படியாவது லவ் ரெனியூ பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது, புரிஞ்சுக்கன்னு ஜெனல் சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு தான் என்னை பிடிக்கவே இல்லை, நீயும் அவங்கள மாதிரியே பேசாதன்னு பாய் ஃப்ரெண்ட் வருத்தமாக சொல்கிறாரு. எங்கள் அம்மாவை பற்றி பேசாதன்னு ஜெனல் கோவப்படுறாங்க. உனக்கும் தானே உங்கள் அம்மா பிடிக்காது, நான் உங்கள் ஃபேமிலிக்காக நிறைய பண்ணியிருக்கேன்னு பாய் ஃப்ரெண்ட் சொல்ல ஜெனல் டக்குன்னு வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. இப்போ ஜெனலோட வீட்டில் ஒரு லேடி இருக்காங்க. இவங்க ஜெனலோட அத்தை, அதாவது மேத்யூவோட தங்கச்சி. மேத்யூவோட கம்பெனியில் இவங்க மேனேஜராகவும் இருக்காங்க. இவங்களை ஆன்ட்டினே சொல்கிறேன். ஜெனலும் பாய் ஃப்ரெண்டும் ஆர்கியூ பண்ணதை ஆன்ட்டி நோட் பண்ணிட்டாங்க. என்ன ப்ராப்ளம்னு ஆன்ட்டி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஜெனல் சமாளிக்கிறாங்க. கிளினிக்கில் நடந்த குளறுபடி பற்றி லீகல் கவுன்சிலர் இவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போல். தனக்கு ஒரு பயாலஜிக்கல் மதர் இருக்குதுன்னு, ஒரு சிஸ்டர் இருக்கிறதும் ஜெனலுக்கு தெரிஞ்சிருச்சு. இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு ஜெனலுக்கும் ஒன்றுமே புரியல. அதே மாதிரி தான் நிக்கிக்கும். ஜெனல் கூட எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க. எரிகாவை பொறுத்த வரைக்கும் தனக்கு ஒரு சிப்ளிங் இருந்தால் நல்லா இருக்கும்னு நிறைய தடவை நினச்சிருக்காங்க. ஆனால் இப்படி ஒரு வழியில் கிடப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எரிகாவுமே இன்னும் மென்டலாக ரெடி ஆகலை. எரிகாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார். இவர்கிட்ட எரிகா எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணுறாங்க. இந்த புது உறவு உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும்னு ஃப்ரெண்டு பாசிட்டிவாக சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் 2 ஃபேமிலியும் மீட் பண்ணுறாங்க. ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க.
ஜெனல் படிக்கிறது ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸு. நிக்கி ரன் பண்ணுற பொட்டிக் பற்றி தெரிஞ்சதுமே ஜெனலுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு. ஏன்னா அந்த பொட்டிக் தான் ஜெனலோட ஃபேவரட் பிராண்டு. ஏற்கனவே 2 ஸ்டோர் வச்சுருக்கிற நிக்கி இப்போ 3ஆவதாக ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணுற பிளானில் இருக்காங்க. ஜெனலோட அம்மா கேபி 6 மாதத்துக்கு முன்னாடி இறந்து போனதை நிக்கிக்கும் எரிக்காக்கும் தெரிய வருது. அன்றைக்கி கேபி கராஜில் இருந்தப்போ யாரோ ஒரு திருடி வந்திருக்கான். கேபியை கொலை பண்ணி அவங்க வாலெட்டில் இந்த பணத்தை எடுத்துகிட்டு ஓடியிருக்கான். ஆனால் போலீஸ்க்கு இன்னும் எந்த லீடுமே கிடைக்கல. அதை இப்போ சொல்லி மேத்யூ ஃபீல் பண்ணுறாரு. நிக்கியும் தன்னோட ஹஸ்பண்ட் போன வருஷம் தான் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டு தான் சொல்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கதை பாய் ஃப்ரெண்ட் தூரத்தில் நின்று பார்த்துட்ருக்காரு. அவரை பார்த்ததுமே ஜெனல் ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாங்க. பாய் ஃப்ரெண்ட் கிட்டே போய் எங்கே போனாலும் எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணுறேன்னு திட்டுறாங்க. உங்கள் அம்மா இறந்த நைட்டு என்ன நடந்துச்சுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லி பாய் ஃப்ரெண்டு ஜெனலை தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு. ஜெனல் ஒரு பையன் கூட பேசுகிறத நோட் பண்ண எரிக்கா நானும் ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாங்க. ஜெனலும் பாய் ஃப்ரெண்டும் பேசுகிறத எரிக்கா மறைஞ்சிருந்து வாட்ச் பண்ணுறாங்க. கொலை நடந்த நைட்டு உனக்கு ஆலிபை கொடுத்ததே நான் மட்டும் இல்லைனா போலீஸ் ஒன்று தான் சஸ்பெக்ட் ஆக்கியிருப்பாங்கன்னு பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாரு. நீ இன்னும் எங்கள் அப்பா கிட்ட தான் வேலை பார்க்குற, அதை மைண்டில் வச்சுக்கன்னு மிரட்டுற டோனில் ஜெனல் பேசுகிறாங்க. பாய் ஃப்ரெண்டு ஜெனலோட கையை பிடிச்சி எடுக்கிறாரு. ஜெனல் டென்ஷன் ஆகி மரியாதையே போயிரு, என் ஃபேமிலி இருக்கிற பக்கமே வராதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. 2 ஃபேமிலியும் டின்னர் சாப்பிட்டுட்டு மறுபடியும் சந்திப்போன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஜெனல் கிட்ட பாய் ஃப்ரெண்ட் சொன்னதை வச்சு பார்த்தா ஜெனல் தான் அவங்க அம்மாவை கொலை பண்ணிட்டாலோன்னு எரிக்காக்கு டவுட் வருது. அதை நிக்கிக்கிட்டே ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் நிக்கிக்கு ஜெனலை தப்பாக நினைக்க தோணலை. ஃபேமிலிக்குள்ளே புதுசாக ஜெனல் என்டர் ஆகிறது பிடிக்காமல் எரிக்கா தான் எதேதோ சொல்கிறத நிக்கி நினச்சிக்கிறாங்க. நிக்கிக்கு ஜெனலை பார்த்த மொமெண்ட்லேயே ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டுருச்சு. நாளைக்கு முடிஞ்ச ஸ்டோருக்கு வா, பிஸ்னஸ் பற்றி சொல்லித்தரேன்னு ஜெனலுக்கு நிக்கி மெசேஜ் அனுப்புகிறாங்க. கண்டிப்பாக வரேன்னு ஜெனலும் ரிப்ளை பண்ணுறாங்க. எரிக்காக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம் உருவாயிடுச்சு. ஒருவேளை தன்னோட புது அக்கா ஒரு கொலகாரியானா என்ன பண்ணுறது அப்படின்னு. அதனால் ஜெனலோட சோஷியல் மீடியாவை செக் பண்ணி பாய் ஃப்ரெண்டோட ப்ரொஃபைலை எரிக்கா கண்டுபிடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டும் கொடுத்து உங்ககிட்ட பேசணுன்னு மெசேஜ் அனுப்புகிறாங்க. பாய் ஃப்ரெண்டு எரிக்கா அனுப்பின ரிக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டு எரிக்காவோட ப்ரொஃபைலை செக் பண்ணுறாரு. ரெஸ்டாரண்ட்டில் ஜெனல் கூட இருந்த பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிறாரு. நீங்கள் தான் ஜெனலோட தங்கச்சியான்னு பாய் ஃப்ரெண்ட் மெசேஜ் அனுப்புகிறாரு. பாய் ஃப்ரெண்டை நேரில் மீட் பண்ணி பேசினா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு எரிக்காவுக்கு தோணுது. இதே நேரம் ஜெனல் ரெஸ்டாரண்ட்க்கு பாய் ஃப்ரெண்ட் வந்ததை பற்றி மேத்யூ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. என்ன விஷயம்னா அன்றைக்கி ஜெனல் கேபி கிட்ட பாய் ஃப்ரெண்ட்காக ஆர்கியூ பண்ணது அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்குமே கேட்டிருக்கு. அவங்க போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே நைட்டு தான் ஜெனல் கொலையும் செய்யப்பட்டிருக்காங்க. போலீஸ் ஜெனல் மேலே சந்தேகப்படாமல் இருக்கிறதுக்காக மேத்யூ தான் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசி பொய்யான ஆலிபே கொடுக்க சொல்லியிருக்காரு. பாய் ஃப்ரெண்டும் ஜெனல் ஏன் கூட தான் இருந்தான்னு சொல்லி போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த உதவிக்காக மேத்யூ பாய் ஃப்ரெண்டுக்கு பணமும் கொடுத்துருக்காரு. ஆனால் பாய் ஃப்ரெண்டு அந்த விஷயத்த மறுபடியும் கிளறதை பார்த்தா போலீஸ்கிட்ட உண்மையை சொல்லிடுவாரோன்னு ஜெனலுக்கு பயமாக இருக்கு. அப்பெல்லாம் என் பண்ண மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன்னு மேத்யூ சொல்கிறாரு. அன்றைக்கி தன்னோட அம்மா கிட்ட ஹார்ஷாக பேசினது இப்போ வரைக்கும் ஜெனலுக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கு. நான் தான் அம்மாவை கொலை பண்ணேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களாப்பான்னு மேத்யூ கிட்ட ஜெனல் கேட்குறாங்க. நான் போய் அப்படி நினைப்பேனான்னு சொல்லி மேத்யூ ஜெனலை ஹக் பண்ணி ஆறுதல் சொல்கிறாரு. மேத்யூவை பொறுத்த வரைக்கும் ராபரிக்காக நடந்த கொலைன்னு தான் நினச்சிட்ருக்காரு. ஆனால் உண்மை என்னன்னு இப்போதைக்கு நமக்கு தெரியல. அடுத்த நாள் மேத்யூ தன்னோட கம்பெனியில் இருக்காரு. அப்போ பாய் ஃப்ரெண்ட் யார்கிட்டயோ பண விஷயமா ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. இவனால் வீட்டுக்கு ரெண்ட் கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறார் போல். அதான் நெய்பர்கிட்ட கொடுத்த கடனை திரும்ப கேட்டிருக்காரு. அதை பார்த்த மேத்யூ வேலை நேரத்தில் எதுக்கு ஃபோனை யூஸ் பண்ணுறேன்னு திட்டுறாரு. அப்படியே நேற்று நைட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஜெனல் கிட்ட பேசினதை பற்றி மேத்யூ கேட்குறாரு. நான் ஒன்றும் போலீஸ்கிட்டலாம் போட்டு கொடுக்க மாட்டேன், நான் ஜெனலை லவ் பண்ணுறேன், அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் வேணும் தான் அவகிட்ட கெஞ்சிகிட்டு இருக்கேன்னு பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாரு. ஜெனலுக்கு பிடிக்கலன்னா விட்டுரு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு மேத்யூ அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாரு. மேத்யூ சொன்னது பாய் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கல. அதே கோவத்தில் பாய் ஃப்ரெண்டு எரிக்காவை காண்டாக்ட் பண்ணுறாரு. எரிக்காவுமே ஏற்கனவே பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணணுன்னு கேட்டிருந்தாங்கல்ல, நம்ம மீட் பண்ணலாம், நீ கேட்குற கேள்விக்கெலாம் நான் பதில் சொல்கிறேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு சொல்கிறாரு. சரி, எங்கே எப்போ மீட் பண்ணலான்னு எரிக்கா கேட்க பாய் ஃப்ரெண்டு தன்னோட அட்ரஸை எரிக்காவுக்கு மெசேஜ் அனுப்புகிறாரு. அடுத்த சீனில் மேத்யூவோட கம்பெனியில் ஆன்ட்டி இருக்காங்க. காலையில் இவங்களோட டெஸ்கில் ஒரு கேக் இருந்திருக்கு. அதை வச்சது இவர் தான். இவரோட பேர் கார்ட்டர். இந்த கம்பெனியில் சேல்ஸ் லீடாக இருக்கார். இவரை கலீக்னே சொல்கிறேன். இவருக்கு ஆன்ட்டி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க போல். ஆனால் ஆன்ட்டி கலீகை அவாய்ட் பண்ணுறாங்க. அது கலீகுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. அடுத்து ஆன்ட்டி மேத்யூவோட கேபினுக்கு போகிறாங்க. மேத்யூ பாய் ஃப்ரெண்டை பற்றி ஆன்ட்டி கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாரு. பாய் ஃப்ரெண்ட் ஒருவேளை போலீஸ்கிட்ட உண்மையை சொல்லிடுவாரோன்னு மேத்யூக்கும் தோணுது. அதனால் பாய் ஃப்ரெண்ட் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கணுன்னு ஆன்ட்டி கிட்ட சொல்கிறாரு. சரின்னு ஆன்ட்டி சொல்கிறாங்க. கேபி இறந்ததுக்கப்புறம் ஆன்ட்டி தான் ஜெனலுக்கு அம்மா ஸ்தானத்துலேருந்து குடும்பத்தை கவனிச்சுக்கிறாங்க. அதுக்காக மேத்யூ ஆன்ட்டிக்கு தேங்க் பண்ணுறாரு. அடுத்த சீனில் நிக்கியோட பொட்டிக்கில் ஜெனல் இருக்காங்க. நிக்கி ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ஸ்டோரி இதுதான். இந்த ஸ்டோரை நிக்கியும் இன்னொரு ஸ்டோரை நிக்கியோட ஃப்ரெண்டும் மேனேஜ் பண்ணுறாங்க போல்.
எனக்கும் இந்த மாதிரி பொட்டிக் வைக்கணும்னு தான் ரொம்ப நாள் ஆசைன்னு நிக்கி கிட்ட ஜெனல் சொல்கிறாங்க. இப்போ நிக்கியோட ஃப்ரெண்டு அங்கே வராங்க. இவங்க பேர் செரில். இவங்களுக்கு ஜெனலை நிக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. நேற்று நைட்டு இந்த ரோட்டில் இருக்கிற ஒயின் ஷாப்பில் திருட்டு நடந்திருக்க போல். ஏரியாவில் அடிக்கடி ராபரி நடக்குது, ஆனால் போலீஸ்ன்னு யாரையுமே பிடிச்ச மாதிரி தரல. நாம் கொஞ்சம் அலர்ட்டாகவே இருக்கணும்னு நிக்கி கிட்ட செரில் சொல்கிறாங்க. ஸ்டோரில் நிக்கியோட ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது. அதில் நிக்கி, அவங்க ஹஸ்பண்டு, குட்டி பொண்ணாக இருக்கிற எரிக்கா 3 பேரும் இருக்காங்க. இவ தான் என்னோடய பயாலஜிக்கல் ஃபாதரான ஜெனல் கேட்க, ஆமாம் அவர் இப்போ இருந்திருந்தால் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நிக்கி சொல்கிறாங்க. இதே நேரம் எரிக்கா தன்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாங்க. ஜெனலை பற்றின உண்மையை பாய் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து தெரிஞ்சுக்கணுன்னு எரிக்கா தீவிரமாக இருக்காங்க. ஏன்னா ஜெனல் கொலகாரியாக இருந்தால் அது தன்னோட அம்மாக்கும் டேஞ்சர்னு எரிக்கா நினைக்கிறாங்க. ஜெனலோட பாய் ஃப்ரெண்டு எரிக்கா கிட்ட பேசுகிறதுக்கு ஓகேன்னு சொல்லி அட்ரஸ் அனுப்பி வச்சிட்டாரு. ஆனால் எரிக்காவுக்கு தனியாக போக பயமாக இருக்கு. அதனால் ஃப்ரெண்டை துணைக்கு கூப்பிட்றாங்க. நீ ஏன் ஜெனல் இவ்வளோ சந்தேகப்படுற? உங்கள் அம்மா நம்புற மாதிரி நீயும் நம்பலாம்ல அப்படின்னு ஃப்ரெண்டை அட்வைஸ் பண்ணுறாரு. தன்னோட அம்மா ஒருவேளை ஜெனல் மேலே ரொம்பவே அன்பு காட்ட ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு எரிக்காவுக்கு ஒரு பயம் இருக்குது போல். கண்டிப்பாக பாய் ஃப்ரெண்டை பார்க்க போகணுமான்னு ஃப்ரெண்டு கேட்க, நான் வேணும் சேஃப்டிக்கு பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கிறேன்னு எரிக்கா சொல்கிறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு பொட்டிக்கை காட்டுறாங்க. பிஸ்னஸ் நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. ஜெனல் அதை அப்சர்வ் பண்ணி நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்காங்க. லஞ்ச் பிரேக்கில் மேத்யூ ஜெனலுக்காகவும் நிக்கிக்காகவும் லஞ்ச் கொண்டு வந்து கொடுக்குறாரு. மேத்யூ கேஷுவலாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. கொஞ்ச நேரம் கழித்து ஹூடி போட்ட ஒரு திருடன் ஸ்டோருக்குள்ளே நுழையிறான். நிக்கி கிட்ட கன்னை காட்டி கல்லால் இருக்கிற பணத்தெல்லாம் கொடுக்க சொல்லி மிரட்டுறான். என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் நிக்கி பணத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜெனல் நைஸாக திருடனுக்கு பின்னாடி வந்து அயன் பாக்ஸாலே அவன் தலையில் அடிக்கிறாங்க. திருடன் மயக்கம் போடுறான். உங்களுக்கு ஒன்றும் ஆகலையேன்னு நிக்கியை ஜெனல் ஹக் பண்ணுறாங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணவும் அவங்க வந்து திருடனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜெனல் எதை பற்றியுமே யோசிக்காமல் திருடனை அட்டாக் பண்ணனால எந்த அசம்பாவிதமும் நடக்கலை. உனக்கு ஓகேனா இந்த ஸ்டோரியும் நீ பார்ட் டைமாக வேலை பார்க்கலாம், நான் எல்லாமே உனக்கு சொல்லித்தரேன்னு நிக்கி சொல்லவும் ஜெனல் எக்ஸைட் ஆகுறாங்க. அடுத்த சீனில் மேத்யூ கலீகை கூப்பிட்டு பேசுகிறாரு. ஆக்சுவலாக ஆன்ட்டியும் கலீகும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க போல். அதுக்கப்புறம் ஆன்ட்டி இவரை பிரேக்கப் பண்ணிக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு மேத்யூக்கு தெரில. ஆன்ட்டியும் அதை ரொம்ப சொல்லிக்கல. ரீசெண்டாக கலீக் மறுபடியும் ஆன்ட்டி கூட சேர ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. சப்போஸ் நீயும் என் தங்கச்சியும் மறுபடியும் ஒன்று சேர்ந்தீங்கன்னா அவளை ஹர்ட் பண்ணாமல் பார்த்துக்க. எனக்கு ஃபேமிலி தான் முக்கியம். என் பொண்ணையும் தங்கச்சியும் நான் எப்போயுமே ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு மேத்யூ சொல்கிறாரு. கலீக்கு என்ன சொல்கிறேனே தெரில. இதே நேரம் பாய் ஃப்ரெண்டு அவரோட வீட்டில் இருக்காரு. அப்போ யாரோ அங்கே வந்து நிற்கிறாங்க. அது யாருன்னு நமக்கு காட்டல. ஆனால் அந்த பர்சனை பார்த்ததுமே நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு பாய் ஃப்ரெண்ட் கேட்குறாரு. ஸோ வந்தது பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச யாரோ தான். அப்படியே கட் பண்ணால் எரிக்காவும் ஃப்ரெண்டும் பாய் ஃப்ரெண்ட் வர சொன்ன அட்ரஸை ரீச் பண்ணுறாங்க. காரை ஸ்டாப் பண்ணுறப்ப எரிக்கா தெரியாமல் முன்னாடி நின்றுட்டு இருந்த காரை லைட்டாக இடிச்சிடுறாங்க. இறங்கி போய் பார்த்தா அந்த காரில் லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆயிருக்கு. இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எரிக்காவும் ஃப்ரெண்டும் ஜெனலோட பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறாங்க. கதவை திறந்து தான் கிடக்கு. உள்ளே போய் பார்த்தா பாய் ஃப்ரெண்டு ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்கிறாரு. எரிக்காவும் ஃப்ரெண்டும் பயந்துடிச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துடுறாங்க. அடுத்த சீனில் மேத்யூவும் ஆன்ட்டியும் கம்பெனியில் இருக்கிறப்ப போலீஸ்கிட்டேருந்து கால் வருது. ஜெனலோட பாய் ஃப்ரெண்டு மேத்யூவோட கம்பெனியில் தான் நான் வேலை செஞ்சார். அதனால் பாய் ஃப்ரெண்ட் இறந்த விஷயத்த மேத்யூ கிட்ட போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நைட்டு வீட்டுக்கு வந்து மேத்யூ இந்த விஷயத்த ஜெனல் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவும் ஜெனல் ஷாக் ஆகி அழுகிறாங்க. ஜெனல் என்னதான் பாய் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ணியிருந்தாலுமே அவரை முழுசாலாம் வெறுக்கல. இதே நேரம் நிக்கிக்கும் பாய் ஃப்ரெண்ட் இறந்த விஷயம் தெரிய வருது. பாடியை ஃபஸ்ட்டு பார்த்தது எரிக்கா தானே, அதனால் அவங்க தான் போலீஸ்க்கு தகவலும் கொடுத்துருந்துருக்காங்க. எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலை பண்ணுறேன்னு நிக்கி திட்டுறாங்க. அப்படியே இன்னைக்கு ஸ்டோருக்கு திருடே வந்ததையும் ஜெனல் அவனை அயன் பாக்ஸாலே அடித்ததையும் எரிக்கா கிட்ட நிக்கி சொல்கிறாங்க. நிக்கி என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜெனல் போலீஸ்க்கு கால் பண்ணாமல் திருடனை அட்டாக் பண்ணதும் தப்பு, எரிக்கா தேவையே இல்லாமல் சந்தேகப்பட்டு ஜெனலோட பாய் ஃப்ரெண்டை பார்க்க போனதும் தப்பு. நீங்கள் 2 பேருமே யோசிக்காமல் ஆக்ஷனில் இறங்குறீங்க உங்கள் அப்பா மாதிரி அப்படின்னு நிக்கி சொல்கிறாங்க. அடுத்த சீனில் எரிக்காவும் ஜெனலும் ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணிக்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டோட பாடியை ஃபஸ்ட்டு பார்த்தது எரிக்கா தான். ஸோ எரிக்கா பாய் ஃப்ரெண்டை பார்க்க போனது ஜெனலுக்கு தெரிஞ்சிருச்சு. உனக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா நீ என்கிட்டயே ஃபஸ்ட்டு வந்திருக்கலாமேன்னு ஜெனல் வருத்தமாக சொல்கிறாங்க. அது தப்பு தானே எரிக்காவுக்கும் ரியலைஸ் ஆகுது. ஜெனலுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே இல்லை. பாய் ஃப்ரெண்ட்காக தன்னோட அம்மா கிட்ட சண்டை போட்டதை ஜெனல் ஒத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக கொலை நடந்த டைமில் ஜெனல் வீட்லேயே இல்லை, பாய் ஃப்ரெண்ட் கூடவும் இல்லை. மைண்ட் அப்செட்டாக இருந்தனால ரொம்ப தூரம் தனியாக நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. திரும்பி வந்து பார்த்தப்ப தான் கேபி கராஜில் இறந்து கிடந்ததை ஜெனல் பார்த்துருக்காங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் தேவையில்லாமல் ஜெனல் மேலே சந்தேகம் வரும்னு மேத்யூ தான் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசி ஆலிபே கொடுக்க வச்சுருக்காரு. இதுதான் நடந்துச்சுன்னு ஜெனல் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இனிமேல் நம்ம 2 பேரும் நல்ல சிஸ்டர்ஸ் ஆகிருப்போம்னு சொல்லி 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. ஜெனலுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்னு எரிக்காக்கும் தோணுது. இருந்தாலும் ஜெனல் மேலே இருக்கிற சந்தேகம் எரிக்காக்கு முழுசாக போகலை. நேரம் மேத்யூவும் நிக்கியும் மீட் பண்ணி 2 பொண்ணுங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க.
கேபிக்கு ஜெனலோட பாய் ஃப்ரெண்டை பிடிக்காமல் இருந்தது. அதனால கேபிக்கும் ஜெனலுக்கும் சண்டை வந்தது. இது எல்லாமே நிக்கிக்கு தெரிய வருது. மேத்யூ இது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்த ஒரு பர்சனல் விஷயத்த நிக்கி கிட்ட ஷேர் பண்ணுறாரு. கேபி கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு காலையில் மேத்யூக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. அப்போ ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டிருக்காங்க. என்னன்னா கேபிக்கு வேற ஒருத்தர் கூட அஃபேர் இருந்திருக்கு. அதனால டிவோர்ஸ் வேணும்னு மேத்யூ கிட்ட கேட்டிருக்காங்க. மேத்யூக்கும் கேபிக்கும் மேரேஜ் லைஃப்பில் பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் சரி பண்ணிடலான்னு மேத்யூ நினச்சிட்டு இருந்த நேரத்தில் தான் கேபி அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதே நைட்டு தான் கொலை செய்யவும் பட்டிருக்காங்க. கேபி யார் கூட அஃபேரில் இருந்தாங்கன்னு கூட மேத்யூக்கு இப்போ வரைக்கும் தெரில. மேத்யூ நிக்கி கிட்ட மனசு விட்டு பேசினது அவருக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு. அடுத்து நைட்டில் எரிக்காவும் நிக்கியும் வீட்டில் இருக்காங்க. ஜெனலும் எரிக்காவும் மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தனால இனிமேல் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும்னு நிக்கி நம்புகிறாங்க. உன் மேலே வச்சுருக்கிற அன்பை என்றைக்குமே எனக்கு மாறாது எரிக்கான்னு நிக்கி எரிக்காவுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இதே நேரம் மேத்யூ நாளைக்கு பாய் ஃப்ரெண்ட்காக மெமோரியல் மீட்டிங் வைக்கலான்னு பிளான் பண்ணுறாரு. அதில் ஜெனலும் கலந்துக்க விரும்புகிறாங்க. பாய் ஃப்ரெண்ட் எவ்வளவோ கெஞ்சியும் அவர் அவாய்ட் பண்ணது ஜெனலுக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாக இருக்கு. அடுத்த நாள் ஒரு ஹாலில் மெமோரியல் மீட்டிங் நடக்குது. மேத்யூ, ஆன்டி, ஜெனல், கம்பெனி ஸ்டாஃப்ஸ்னு எல்லாரும் அங்கே இருக்காங்க. பாய் ஃப்ரெண்டை பற்றி மேத்யூ ஸ்பீச் கொடுக்குறாரு. அப்போ எரிக்காவும் நிக்கியும் அங்கே வராங்க. பாய் ஃப்ரெண்டை நினச்சி ஜெனல் கண் கலங்குறாங்க. அதை பார்த்து எரிக்கா அவங்க கிட்ட போய் பேசுகிறாங்க. ஜெனல் அவங்க லைஃப்பில் என்ன பண்ணணும், யாரை கல்யாணம் பண்ணணும்னு கேபிக்கு அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. அதனால தான் ஜெனலோட லவ்வுக்கு கேபி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட்காக தான் கேபி கிட்ட ஜெனல் சண்டை போட்டாங்க. ஆனால் இப்போ கேபியும் இல்லை, பாய் ஃப்ரெண்டும் இல்லை. அதுதான் ஜெனலுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. எரிக்காவும் தன்னோட அப்பாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறதா சொல்லி கண் கலங்குறாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி ஆறுதல் சொல்லிக்கிறாங்க. நைட்டு டின்னருக்கு வீட்டுக்கு வர சொல்லி ஜெனல் இன்வைட் பண்ணவும் எரிக்கா ஓகே சொல்கிறாங்க. மெமோரியல் மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் கிளம்புறப்ப கலீக் ஆன்டி கிட்ட வந்து பாய் ஃப்ரெண்ட் கேஸில் போலீஸ்க்கு ஏதோ எவிடன்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாரு. அது கேட்டதுமே ஆன்டியோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. ரெஸ்ட் ரூமுக்கு போய் கண்ணாடியை பார்க்குறாங்க. ட்விஸ்ட் என்னன்னா பாய் ஃப்ரெண்டை கொலை பண்ணது ஆன்டி தான். அன்றைக்கி யாரோ பாய் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்தப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு பாய் ஃப்ரெண்ட் கேட்டார்ல, அது ஆன்ட்டியை பார்த்து தான் கேட்டிருக்காரு. ஜெனலோட ஆலிபே விஷயத்தில் போலீஸ்கிட்ட உண்மையை சொல்லிடுவேன் மிரட்டுறியாமேன்னு ஆன்ட்டி கேட்டிருக்காங்க. ஆமாம், உங்கள் ஃபேமிலிக்கு நான் நிறைய நல்லது பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா அமைதியாக இருப்பேன்னு பாய் ஃப்ரெண்ட் சொல்லியிருக்காரு. கொஞ்ச நேரத்தில் பணமாக போகிற, உனக்கு எதுக்குடா பணம்னு சொல்லி மறைச்சி வச்சிருந்த கத்தி எடுத்து ஆன்ட்டி தான் பாய் ஃப்ரெண்டை குத்தியிருக்காங்க. இப்போ ஆன்ட்டி ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வராங்க. அப்போ ஜெனல் பார்த்துட்டு நைட்டு டின்னருக்கு எரிக்காவை இன்வைட் பண்ணிக்க, நீங்களும் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, முடிஞ்சா வரேன்னு ஆன்ட்டி சொல்லவும் ஜெனல் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆன்ட்டி தனியாக இருக்கிறத பார்த்து அவங்கக்கிட்ட கலீக் பேச ட்ரை பண்ணுறாரு. அப்போ ஆன்ட்டி கத்தியை காட்டி எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்கிறாங்க. இவங்க கலீகை பிரேக்கப் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, கலீக் ஒரு அஃபேர் இருந்திருக்கு. அந்த அஃபேர் வேறு யாரும் இல்லை, மேத்யூவோட ஒய்ஃபு கேபி தான், அதாவது ஜெனலோட அம்மா. ஒரு நாள் கம்பெனி ஸ்டோர் ரூமில் கலீகும் கேபியும் நெருக்கமாக இருந்ததை ஆன்ட்டி பார்த்துட்டாங்க. என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் அண்ணனோட ஒய்ஃபே கரெக்ட் பண்ணிக்க, எனக்கு எவ்வளோ கோவம் இருக்குன்னு ஆன்ட்டி கேட்குறாங்க. ஆக்சுவலாக கலீகு ஃபஸ்ட்டு ஆன்ட்டி பின்னாடி தான் சுற்றிருக்காரு. ஆன்ட்டிக்கும் கலீக் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அப்புறமா கேபிக்கும் கலீக்கும் லவ் ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால தான் கேபி மேத்யூ கிட்ட டிவோர்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. இந்த அஃபேர் மேட்ரை மேத்யூ கிட்டேயும் ஆன்ட்டி கிட்டேயும் சொல்லணும்னு கலீக் நினச்சிருக்காரு. ஆனால் அதுக்குள்ளே கேபி இறந்துட்டாங்க. ஆக மொத்தம் கலீக் பண்ண வேலையால் தான் ஒரு பக்கம் ஆன்ட்டி ஹர்ட் ஆகிருக்காங்க, இன்னொரு பக்கம் மேத்யூவோட மேரேஜ் லைஃபு டிஸ்டர்ப் ஆகிருக்கு. நீ அப்படி பண்ணலைன்னா நானும் அப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு ஆன்ட்டி சொல்கிறாங்க. நீ எதை சொல்கிறேன்னு கலீக் புரியாமல் கேட்குறாரு. ஆன்ட்டி அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. ஜெனல் பேக் எடுக்கிறதுக்காக ஹாலுக்கு திரும்பி வந்தப்போ இந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டிருக்காங்க. தன்னோட அம்மாவுக்கு அஃபேர் இருந்த விஷயமே இப்போ தான் ஜெனலுக்கு தெரிய வருது. இப்போ ஜெனல் கலீக் முன்னாடி வந்து இது உண்மையான கோவமாக கேட்குறாங்க. ஐ எம் ஸோ சாரின்னு கலீக் சொல்கிறாரு. இது எங்கள் அப்பாவுக்கு தெரியுமான்னு ஜெனல் கேட்குறாங்க. கேபி அஃபேரில் இருந்தது மட்டும் கேபி சொன்னனால மேத்யூக்கு தெரியும், ஆனால் அது கலீக் கூட தானே மேத்யூக்கு தெரியாது. சப்போஸ் மேத்யூக்கு தெரிய வந்தால் வேலை போயிடும்னு கலீக் பயப்படுறாரு. மேத்யூ கிட்ட சொல்லிடாதுன்னு ஜெனல் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜெனல் அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்த சீனில் எரிக்கா ஜெனலோட வீட்டுக்கு டின்னருக்காக கிளம்புறாங்க. நிக்கி, நான் வேலையை முடிச்சுட்டு லேட்டாக வரேன்னு சொல்லிடுறாங்க. இதே நேரம் மேத்யூ டின்னர் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஆன்ட்டி அங்கே வராங்க. பாய் ஃப்ரெண்ட் கேஸில் போலீஸ்க்கு ஏதோ எவிடன்ஸ் கிடச்சிருச்சுன்னு மேத்யூ நியூஸில் பார்த்துருப்பார் போல். அதை பற்றி ஆன்ட்டி கிட்ட சொல்கிறாரு. ஆமாம், நானும் கேள்விப்பட்டேன்னு சொல்லி ஆன்ட்டி சமாளிக்கிறாங்க. கேபி கேஸ்லேயுமே போலீஸ் இன்னும் கில்லரை கண்டுபிடிக்கல, அதனால் போலீஸ் மேலே இந்த நம்பிக்கையே போயிடுச்சுன்னு மேத்யூ சொல்கிறாரு. ஆன்ட்டி மேத்யூக்கு டின்னர் ரெடி பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஜெனல் காரில் வந்துட்டுருக்கதை காட்டுறாங்க. ஆன்ட்டி கலீக்கிட்ட பேசினதான் ஜெனலோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு.
நீ அப்படி பண்ணலைன்னா நானும் அப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு ஆன்ட்டி சொன்னது என்னவா இருக்கும்னு ஜெனல் யோசிக்கிறாங்க. அஃபேரை பற்றி ஆன்ட்டிக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குன்னா கேபியை கொலை பண்ணது ஆன்ட்டியாக கூட இருக்கலாம்ல. இப்போ எரிக்கா ஜெனலோட வீட்டுக்கு காரில் வந்து இறங்குறாங்க. அங்கே ஆன்ட்டியோட காரு நின்றுட்டுருக்கு. இந்த காரை எங்கேயோ பார்த்துருக்கோமேன்னு எரிக்கா யோசிக்கிறாங்க. அன்றைக்கி பாய் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு எரிக்கா போனப்போ அங்கே நின்றுட்டு இருந்த ஒரு காருக்கு பின்னாடி எரிக்காவோட கார் இடிச்சிச்சுல, அந்த ரெட் கலர் கார் தான் இது. அதே நம்பர் பிளேட்டு, அதே ஸ்க்ராட்ச் இருக்குது. இந்த கார் எப்படி இங்கே நிற்கிதுன்னு எரிக்காக்கு புரியல. இப்போ ஜெனல் அங்கே வராங்க. இந்த கார் தான் அன்றைக்கி பாய் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு எரிக்கா சொல்ல, அடக்கடவுளேன்னு ஜெனல் ஷாக் ஆகி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. கிச்சனில் இருந்த ஆன்ட்டி கிட்ட போய் எங்கள் அம்மா கொலை செய்யப்பட்டப்ப நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு ஜெனல் கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஆன்ட்டிக்கு கண் கலங்குது. என் பாய் ஃப்ரெண்ட் இறந்த அன்றைக்கி உங்கள் காரை அங்கே இருந்ததை எரிக்கா பார்த்துருக்கா, உங்களுக்கு அங்கே என்ன வேலைன்னு ஜெனல் கேட்குறாங்க. நீ எரிக்காவை நம்பாதானே ஆன்ட்டி போய் சொல்கிறாங்க. இதுக்கு மேலே நடிக்காதீங்க, உண்மையை சொல்லுங்கன்னு ஜெனல் சொல்லவும் ஆன்ட்டி வேறு வழியே இல்லாமல் அழுதுகிட்டே உண்மையை சொல்கிறாங்க. கேபியை கொலை பண்ணதுமே ஆன்ட்டி தான். ஆனால் அதை அவங்க பிளான் பண்ணி பண்ணல. அன்றைக்கி கேபி கராஜில் இருந்தப்போ ஆன்ட்டி அங்கே வந்து அஃபேர் மேட்டரை பற்றி கான்ஃபரன்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் ஒரு நாள் எப்படி துரோகம் பண்ண முடிஞ்சுதுன்னு ஆன்ட்டி கேட்டிருக்காங்க. நான் எதையுமே வேணும்னே பண்ணல, நானே மேரேஜ் லைஃப்பில் ஹாப்பியாக இல்லைன்னு கேபி சொல்லியிருக்காங்க. அடிப்பாவி, இதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸானு சொல்லி கேபியை ஆன்ட்டி தள்ளி விட்டுருக்காங்க. கேபியோட தலை டேபிள் அடித்து கீழே விழுந்து இறந்துருக்காங்க. இதை ஆன்ட்டியே எதிர்பார்க்கல. பேனிக்கான ஆன்ட்டி இதை ராபரி மாதிரி காட்டுறதுக்காக கேபியோட வாலெட்டில் அந்த பணத்தை எடுத்துகிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க. அடுத்து பாய் ஃப்ரெண்டு ஜெனலை மிரட்டுறது தெரிஞ்சதுமே ஜெனல் சஸ்பெக்ட் ஆகிடக்கூடாதுன்னு ஆன்ட்டி பாய் ஃப்ரெண்டை கொலை பண்ணியிருக்காங்க. மேத்யூ மேலேயும் ஜெனல் மேலேயும் ஆன்ட்டி வச்ச பாசத்தால் தான் இந்த 2 கொலைகளுமே நடந்திருக்கு. இதெல்லாம் இப்போ ஆன்ட்டியே ஒத்துக்கிறாங்க. நானே தினம் குற்ற உணர்ச்சியில் செத்துட்ருக்கேன்னு சொல்லி ஆன்ட்டி அழுகிறாங்க. உங்களை நான் அம்மா மாதிரி நினச்சேன், இப்படி பண்ணிட்டீங்களேன்னு ஜெனல் சொல்கிறாங்க. நம்ம இங்கேருந்து போயிடலான்னு சொல்லி ஜெனலோட கையை எரிக்கா பிடிக்கிறாங்க. உடனே ஆன்ட்டி எரிக்காவை பிடிச்சி கழுத்தில் கத்திய வைக்கிறாங்க. நான் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு முடிவெடுக்கிற வரைக்கும் யாரும் இங்கேருந்து போகக்கூடாதுன்னு ஆன்ட்டி மிரட்டுறாங்க. எரிக்காவை விட்டு உன்னால் மறுபடியும் யாரும் ஹர்ட் ஆக வேண்டான்னு மேத்யூ சொல்கிறாரு. ஆனாலும் ஆன்ட்டி கேட்கல. அவளை விடுன்னு சொல்லி மேத்யூ பக்கத்தில் வரவும் ஆன்ட்டி அவரை குத்திடுறாங்க. மேத்யூ கீழே விழுந்துடுறாரு. கத்தியை கீழே போட்டுட்டு எரிக்கா விடுங்க, ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணணும்னு ஜெனல் கோவமாக சொல்கிறாங்க. இப்போ நிக்கி அங்கே வந்து எங்கடா யாரையுமே காணோன்னு தேடி பார்க்குறாங்க. அவளை சமாளித்து அனுப்பு, இல்லைன்னா எரிக்காவை கொலை பண்ணிடுவேன்னு ஆன்ட்டி ஜெனலை மிரட்டுறாங்க. அதனால் ஜெனல் மட்டும் கிச்சன்லேருந்து வெளியே வராங்க. மேத்யூக்கு உடம்பு சரியில்லைனால டின்னர் கேன்சல் ஆகிடுச்சுன்னு ஜெனல் போய் சொல்கிறாங்க. அது பரவாயில்ல, எரிக்கா எங்கன்னு நிக்கி கேட்க அவள் கிளம்பிட்டாளேன்னு ஜெனல் சொல்கிறாங்க. என்ன, எரிக்காவோட கார் வெளியே நிற்கிது, சோஃபாவில் எரிக்காவோட பேக் இருக்குது, என்ன நடக்குது, நீயே ஒரு மாதிரி இருக்கன்னு நிக்கி கேட்குறாங்க. ஜெனலுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. அதனால் நிக்கியே கிச்சனுக்கு போய் பார்க்குறாங்க. எரிக்காவை பிடிச்சி வச்சிட்ருக்கிற ஆன்ட்டி கத்தியோடு நிற்கிறத பார்த்து நிக்கி ஷாக் ஆகுறாங்க. ஆன்ட்டி தான் எங்கள் அம்மாவையும் பாய் ஃப்ரெண்டையும் கொலை பண்ணதுன்னு நிக்கி கிட்ட ஜெனல் சொல்கிறாங்க. கத்தி கீழே போடுங்கன்னு சொல்லி நிக்கி ஆன்ட்டியை நோக்கி நடந்து போகிறாங்க. பக்கத்தில் வராதுன்னு சொல்லிக்கிட்டே ஆன்ட்டி பின்னாடி போகிறாங்க. இந்த கேப்பில் ஜெனல் ஸ்டவ்வில் அந்த பேன் எடுத்துகிட்டு ஆன்ட்டிக்கு பின்னாடி வந்து தலையிலே அடிக்கிறாங்க. ஆன்ட்டியும் மயக்கம் போட்டுறாங்க. அன்றைக்கி திருடனை அட்டாக் பண்ணி நிக்கியை காப்பாற்றின அதே ஸ்டைலில் இப்போ ஆன்ட்டி அட்டாக் பண்ணி எரிக்காவை காப்பாற்றிட்டாங்க. அடுத்து எமர்ஜென்சிக்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸை வர வச்சு மேத்யூவையும் காப்பாற்றுறாங்க. கிளைமேக்ஸில் எரிக்கா ஸ்கூல் முடிச்சுட்டு லா காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க. ஜெனல் காலேஜ் முடிச்சுட்டு நிக்கியோட பொட்டிக்கில் ஜாயின் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரையுமே கங்க்ராச்சுலேட் பண்ணுறதுக்காக நிக்கியும் மேத்யூவும் வீட்டில் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாங்க. சிஸ்டர் வேணும்னு ஆசைப்பட்ட எரிக்காவுக்கு ஜெனல் கிடச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் ஜெனலுக்குமே அக்காவும் தங்கச்சியும் சந்தோஷமாக ஹக் பண்ணுறாங்க. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.